2024 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி, பொதுக்காலம் 13ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. அன்பிற்கிணைய அன்னையர்களே, பாசமுள்ள சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும் எளிய ஜெபங்களும். இன்றைய நற்செய்தி, ஆண்டவர் இயேசுவின் மீது நம் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாக அமைந்துள்ளது. பழைய ஏற்பாட்டு பின்னணியில் யாவே கடவுளே, காற்றையும் இரைச்சலையும் அடக்க வல்லவர் என திருப்பாடல் 89:9 தெளிவாக குறிப்பிடுகின்றார். கொந்தளிப்பும் சுழற்காற்றும் மனிதரை அழிக்க உருவாகும் தீய சக்திகள் என்று திருப்பாடல் 61:1-2 தெளிவாக்குகிறார். இன்றைய நற்செய்தியில் காற்றையும் கடலையும் அடக்கிய இயேசு கடவுளின் வல்லமை பெற்றவராகவும் இயற்கை சக்திகள் மீது அதிகாரம் கொண்டவராகவும் இருக்கிறார். இயேசு உடலளவில் களைத்திருந்தாலும் உள்ளத்தளவில் நிறைவுடன் இருந்தார். எனவேதான் அவரால் கடலில் பயணத்தின் போது கூட தூங்க முடிந்தது. போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்ற சீடர்களின் புலம்பல்கள் சில வேளைகளில் நம் வாழ்வில் புயல் போன்ற பெரும் துன்பங்கள் அச்சுறுத்தும் போது நாம் ஒவ்வொரு நாளும் விண்ணை நோக்கி எழுப்பும் கேள்விக்கணைகளை நினைவுறுத்துகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் அமைதிப்படும். நம் தெய்வம் உயிருள்ளவராக நம்மை காக்கின்றார். எனவே நம் வாழ்வை இயக்கும் இயக்குனராக இயேசுவை நம் வாழ்க்கை படையில் ஏற்றிக்கொண்டு பயணம் மேற்கொள்வோம். ஆண்டவரே, உதவிக்கு அழைப்போம். அச்சம் தவிர்த்து அவர் மீது நம் நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். வன்முறைகளாலும் நோய்களினாலும் காய்ந்து சருகுகள் போல துன்ப புயலில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களை, குழந்தைகளை, பெண்களை இன்று சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனிடம் நம் நம்பிக்கையின் கரங்களை விரிப்போம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம்.